நம்பிக்கையின் பயணம். அன்று கலிலேய கடலின் ஓரத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. இயேசுவின் அழைப்பை கேட்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட 12 சாதாரண மனிதர்கள் அசாத்தியமான பயணத்தை ஆரம்பித்தார்கள். மக்கள் கூட்டங்களில் ஒருவர் இயேசுவிடம் வந்து, ஐயா, எனக்கு கண் தெரிய வேண்டும் என்கிறார். இயேசு அவரது கண்களை தொடுகிறார். அந்த கண்கள் திறக்க அந்த மனிதர் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடுகிறார். இந்த அதிசயத்தை கண்டு சீடர்கள் வியந்து போகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள், நமக்கு ஒரு அற்புத ஆசிரியர் கிடைத்து விட்டார் என்கிறார்கள். ஒரு புயல் வீசுகிறது. பெரிய அலைகள் படகின் மீது மோதுகின்றன. சீடர்கள் பயத்தில் கத்துகிறார்கள். ஆனால் இயேசு அமைதியாக படுத்திருக்கிறார். சீடர்கள் இயேசுவை எழுப்புகிறார்கள். ஐயா, நாங்கள் செத்து போகிறோம் என்கிறார்கள். இயேசு எழுந்து புயலை பார்த்து அமைதியாக இரு என்று ஆணையிடுகிறார். புயல் ஒரு நொடியில் அடங்கி விடுகிறது. சீடர்கள் ஆச்சரியத்தில், மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு அவர்கள் துள்ளி குதிக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் வல்லமையை உணர்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வரும் சோதனைகள் இனிதான் தொடங்கியிருந்தன. இயேசுவை யூதாஸ் காட்டிக் கொடுக்க அவரை பிடிக்க வீரர்கள் வருகிறார்கள். பேதுரு தன் வாளை எடுத்து வீரனை தாக்குகிறார். இயேசு பேதுருவை நிறுத்தி காயமடைந்த வீரனின் காதை தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவை விட்டு பயத்தில் சீடர்கள் ஓடி போகிறார்கள். பேதுருவும் இயேசுவை மறுதலிக்கிறார். அவர்களின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அவர்கள் தங்களின் அன்புக்குரியவரை பிரிந்து சென்றார்கள். தங்களின் பலவீனத்தை உணர்ந்தார்கள். இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கு காட்சி அளிக்கிறார். பயத்தில் இருந்த சீடர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார்கள். தோமாவின் சந்தேகம் தீர்கிறது. பேதுரு தனது தவறுகளுக்காக வருந்துகிறார். இயேசு தனது சீடர்களை மீண்டும் அரவணைத்து, பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். அந்த நாளில்தான் அவர்களின் பயம் நீங்கியது. புதிய பலத்தோடும் விசுவாசத்தோடும் அவர்கள் தங்கள் பணியை தொடங்கினார்கள். இயேசுவின் சீடர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் செய்தியை சொல்ல உலகின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்கிறார்கள். பேதுரு சிலுவையில் தலைகீழாக அறையப்படுவதை காட்டுகிறது. யாக்கோபு வாளால் வெட்டப்படுவதை காட்டுகிறது. பிலிப்பு சிலுவையில் அறையப்படுவதை காட்டுகிறது. ஒவ்வொருவரும் இயேசுவின் செய்திக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்கள். 12 சீடர்களும் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்களின் மரணம் வீண் போகவில்லை. அவர்கள் உலகமெங்கும் இயேசுவின் நம்பிக்கையை பரப்பினார்கள். அவர்களின் தியாகம் அவர்கள் கொண்ட விசுவாசத்தின் ஆழத்தை காட்டுகிறது. இன்றும் இந்த பயணம் நிறைவு பெறவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒன்று, அந்த 12 திருத்தூதர்களில் ஒருவராக நாமும் இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்தினால் பயணிக்க வேண்டும். அதேபோன்று அன்று மக்களை தேடி சென்று தங்களது விசுவாசத்தினால் அவர்களுடைய பிணிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் அவர்கள் குணம் பெற்றதைப் போல நாமும் விசுவாசம் கொண்ட மக்களாக வாழ வேண்டும். ஆகவே அன்று இயேசு 12 சீடர்கள் வழியாக துவங்கிய அப்பயணம் இன்றும் நம் வழியாக தொடரட்டும். இயேசு நம்மோடு வாழ்கின்றார். ஆமென்.